Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்ன பப்ளிக் பிளேஸ்ல எதுக்கு இப்படி நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லியா சார் அது வந்து நான் கேள்வி கேட்டது இன்ஸ்பெக்டர் விக்ரம. சோ அவர் பதில் சொல்லட்டும். சார் என்ன சொன்ன விக்ரம்? மறுபடியும் சொல்லு. சார் இப்பதான் ஆனந்தமா இருக்கு. ஓகே விக்ரம், ப்ரொசீட். இங்க என்ன நடக்குது? ஏசி சார், மாயா நோட்டோரியஸ் கிரிமினல்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 2 மர்டர் பண்ணவங்க, போலீஸ் கஸ்டடியில இருந்து தப்பிச்சு போனவங்க. இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தது, அதான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். இவங்க 2 மர்டர் பண்ணாங்களா? ஏன் மாயா, நீங்க 2 மர்டர் பண்ணீங்களா? நீங்க பெரிய தொழிலதிபர் பொண்ணாச்சே, இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் வேற எடுத்தவங்க. உங்க மேல இன்ஸ்பெக்டர் விக்ரம் இப்படி ஒரு சார்ஜ் சொல்றாரு? நோ சார், நான் எந்த மர்டரும் பண்ணல. இன்ஸ்பெக்டர் விக்ரம் தனிப்பட்ட முறையில என் மேல இருக்கிற பகையை வச்சு என்ன இப்படி ஒரு கேஸ்ல லாக் பண்ண பாக்குறாரு. என்ன விக்ரம், மாயா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களே? சார் அதெல்லாம் நம்ம ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். அவங்க ஏதாவது கொலை பண்ணாங்கன்னு எங்க டீமுக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ முதல்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். நாங்க ரொம்ப போராடி ஒர்க் பண்ணி மாயாவை பிடிச்சிருக்கோம், புரியுதா? அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும் சொல்றியே, அதுக்கு எவிடன்ஸ், சாட்சி ஏதாவது இருக்கா? ஐயோ, ஸ்டேஷன்ல இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் அவ தப்பிச்சு போனான். ஸோ கையில எவிடன்ஸ் இல்லை. என்ன மாயா, எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டீங்களாமே? சார், விக்ரம் என்ன பேசுறாருன்னு எனக்கு புரியல. அவரு கற்பனையில பேசுறாருன்னு தோணுது. ஏய் மாயா, பொய் சொல்ற. பப்ளிக் பிளேஸ்னு பாக்குறேன், இல்ல நான் அரைஞ்சு பல்லெல்லாம் கட்டிடுவேன். ஏசி சார், இன்ஸ்பெக்டர் எப்படி என்ன மிரட்டுறாருன்னு பாருங்க. நான் ஒரு இன்னசென்ட் சார். என்ன காரணமே இல்லாம அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காரு. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ். விக்ரம், அவங்க தான் கொலை பண்ணாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்றல, எவிடன்ஸ் இல்லாம அவங்களை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? சோ நீ அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லை. ஏசி சார், எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிடலாம், அது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இப்ப மாயாவை விட்டுட்டா மறுபடியும் பிடிக்க முடியாது. ஸோ அரெஸ்ட் பண்ணிக்கிறோம், எவிடன்ஸை அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். அது எப்படி விக்ரம்? ஒரு சீனியர் ஆபீசரா நான் இருந்துகிட்டு எவிடன்ஸ் இல்லாம ஒருத்தர் அரெஸ்ட் பண்றத நான் எப்படி என்கரேஜ் பண்ண முடியும்? நீங்க முதல்ல எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி என் டேபிள்ல வைங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன். நீங்க அதுக்கப்புறம் மாயாவை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே? இப்போ மாயா போட்டோம். நோ 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 மாயா, யூ கேன் கோ. ஓகே சார். நெல்ல ஏசி சார், நம்ம 2 பேருக்கு இடையில இருக்கிற பகையினால ஒரு முக்கியமான கிரிமினலை தப்பிச்சு போக அலோவ் பண்ணாதீங்க. இது பெரிய ஆபத்துல போய் முடியும். விக்ரம், கையில போதுமான எவிடன்ஸ் இல்லாம முதல்ல நீங்க அவங்கள கிரிமினல்னு சொல்லவே கூடாது. சார், விக்ரம் சார் சொல்றது உண்மைதான் சார். இந்த மாயா கிரிமினல் தான் சார். 2 மர்டரோட சம்பந்தப்பட்டவங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் கஸ்டடியில தப்பிச்சு போனவங்க சார். சார் இவங்களை அரெஸ்ட் பண்றதா சார் கரெக்ட். சுபாஷ், நீங்க முதல்ல எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி என் டேபிள்ல வைங்க, அதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கான பெர்மிஷனை நான் தரேன். அதுக்கான ஏற்பாடை நான் பண்றேன். அதுக்கு முன்னாடி நோ சான்ஸ். என்ன சார்? மாயா, நீங்க போலாம். ஓகே சார். என் போனை கொடுங்க. மாயா, ஒரு நிமிஷம். டேய், டேய், விக்ரம், எவிடன்ஸ் எவிடன்ஸ். லோகேஸ்வரி இங்க வா. ஓகே, ஹேண்ட் கேப் போடு. ஏய், என்ன பண்ற? சுபாஷ் சார், சாரியா, கை கொடுமா. டச் பண்ணி போற மாதிரி தான் சுட்டான். ஓகே ஓகே. Get off, fool. என்ன காரியம் பண்ற நீ?
ஏசி சார், நாங்க ஒரு என்கொயரிக்காக மாயாவை பார்க்க வந்தோம். மாயா ஆத்திரத்துல என் பிஸ்டலை புடுங்கி சுபாஷை சுட்டா. அதனால நான் இப்ப அவளை அரெஸ்ட் பண்ண போறேன். சரியா? மாயாவை அரெஸ்ட் பண்ண எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டீங்கல்ல? இப்ப நிறைய இருக்கு. ஸ்டேஷனுக்கு வாங்க, மற்றவரெல்லாம் பேசிப்போம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.